உலகத் தமிழர்களின் உன்னத குரல். தொன்மை தமிழின் பண்பாட்டு திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக இனிக்கும் இலக்கிய இன்பம் என்ற வரிசையில் சிலப்பதிகாரத்தின் உச்சகட்டமாக பேசப்படுகிற வெகுளிச்சுவையும் அவலச்சுவையும் நிறைந்த பகுதிகளை ஊர்சூழ் வரியிலும் அதைத் தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே அறப்போர் முறை வழுவாமல் போர் செய்ய வேண்டும் என்ற நெறிமுறையில் வாழ்ந்தவர்களும் வளர்ந்தவர்களும் நம்முடைய சங்கத் தமிழர்களே. அதைத் தொடர்ந்து சென்ற பகுதியிலே பார்த்த பொழுது மதுரை மாநகரமானது எரியூட்டப்படுகிறது கண்ணகியால். அங்கனம் எரியூட்டப்படுகின்ற பொழுது தீக்கடவுள் இறங்கி வந்து கண்ணகியிடம் கேட்கிறார். அதைத்தான் பார்த்தோம். எவற்றையெல்லாம் விட வேண்டும், எவற்றையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அறநெறி முறையாமல் போர் செய்த நெறியினை நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மதுரை மாநகரமானது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மதுராபதி என்ற தெய்வமானது, மதுராபதி தெய்வம் அங்கே வருகிறார். ஊர் சூழ்வரியில் ஊர் மக்கள் வந்தது போல, ஊர் மக்கள் கண்ணகியின் பின்னால் வந்தது போல இங்கே மதுராபதி தெய்வம் பின்தொடர்ந்து வருகிறார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், கண்ணகி காய்கதிர் செல்வனே கள்வனோ என் கணவன் என்று சூரியனை பார்த்து வினா எழுப்பியதை நாம் முன்னரே கண்டோம். என்னுடைய கணவன் கள்வனா, நீ சொல் வெங்கதிரோனே என்று கேள்வியை கேட்கிறார். இந்த இடத்தில் யாரை நீ பின் வருவோய், யாரை பார்த்து கேட்கிறார்? மதுராபதி தெய்வம் பின் வந்து கொண்டிருக்கிறது கண்ணகியை பின்தொடர்ந்து. மதுராபதி தெய்வத்தை பார்த்து கண்ணகி கேட்கிறாய், யாரை என் பின்னாடி வரது, யாரை நீ என் பின் வருவோய்? என்னுடைய ஆரஞ்சர் எவ்வம் அரிதியோ, என் துயரத்தை நீ அறிவாயா? நீ தெய்வம் தானே, என் துயரம் அறிவாயா? யார் நீ? தெய்வம் என்று தனக்குள் நன்கு தெரிந்த பிறகும் கண்ணகி அந்த தெய்வத்திடம் கேள்வி கேட்கிறாள். ஆரஞ்சர் எவ்வம் அறிந்தேன், அதற்கு அந்த தெய்வம் சொல்லுகிற பதில். ஊர் சூழ் வரியிலே மக்கள் பேசுகின்றனர், கண்ணகி கேள்வி கேட்கிறாள். ஆனால் மக்கள் பேசுகின்ற பதில் கண்ணகியை நோக்கி இல்லை. இங்கே ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கண்ணகியை நோக்கி இல்லை, தனக்குள்ளாக பேசிக்கொள்கின்றனர். மன்னவனுடைய செங்கோலை பேசினர், வெண்கொற்ற குடையினை பேசினர், அவனுடைய அரசை பற்றி பேசினர். இந்த நாட்டிற்கு என்ன தீங்கு வரப்போகிறதோ என்று தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டனர், ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டனர். ஆனால் இங்கே மதுராபதி என்ற தெய்வம் கண்ணகி கேட்ட கேள்விக்கு கண்ணகியிடமே நேரடியாக பதில் கொடுக்கிறது. ஆரஞ்சர் எவ்வம் அறிந்தேன் அணியிழாய் மாபெரும் கூடல் மதுராபதி என்பேன் என்று தன்னுடைய பெயரை ஆணித்தரமாக கூறுகிறது. இப்படியே தொடர்ந்து அந்த தெய்வமானது பேசிக்கொண்டிருக்கிறது. அலர்படு காதை தொடங்கி கட்டுரை காதையிலும் கண்ணகி பேசுகின்ற எல்லா இடங்களிலும் இலக்கிய சுவை, அங்கே கருத்து பரிமாற்றம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது, இலக்கிய சுவை மறுபக்கம் போய்கொண்டிருக்கிறது. இளங்கோவடிகள் தன்னுடைய உரையிடையிட்ட பாட்டுடை செயலோ அல்லது இலக்கண மரபு வழுவாமல் தன் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற விதம் சிறப்புடையதாக காணப்படுகிறது. ஊர் சூழ் வரியிலே தனியாளாக சென்ற கண்ணகி அதன் பிறகு மக்கள் புடைசூழ வருகிறார். இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அவள் போகிறாள். தெய்வங்கள் சில கதவை அடைத்து கொண்டு சென்றதாக, சில பூதங்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடம் நோக்கி சென்றதாக நாம் பார்க்கிறோம். அங்கே பெண்களுடன் ஆண்களும் நின்னர். பம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்கொள் என்று அங்கே மக்கள் அனைவருமே சேர்ந்து பேசுகிறார்கள். ஆனால் இங்கே அப்படி பேசவில்லை. கண்ணகி தன் நிலைமையை அப்படியே அங்கே கூறுகிறாள். தொடர்ந்து அங்கே ஊர் மக்கள் பேசுகின்றனர். அரசனுடைய அத்துணை நிகழ்வுகளும் அங்கே பேசப்படுகின்றன. இயற்கை வர்ணனை அங்கே பேசப்படுகிறது. இங்கே அப்படி இல்லை. கண்ணகியினுடைய விழாக்கள் பெண்டிரை நோக்கி இருந்தன, சான்றோரை நோக்கி இருந்தன. இறுதியில் தெய்வம் உண்டுகொள், தெய்வம் உண்டுகொள் என்று தெய்வத்திற்கே வினா இருப்பவளாக கண்ணகி அங்கே இருந்தார். சில தெய்வங்கள் கதவை அடைத்து கொண்டு சென்றனவோ என்ற சந்தேகம் கூட நமக்கு எழ தோன்றுகிறது. கோவலன் கண்ணகியிடம் பேசுவதாக
அதை கண்டு அவள் வருந்துவதாக அங்கே கூறப்படுகிறது. கண்ணகியினுடைய அவலநிலை அதிகம் பேசப்படுவது இந்த பகுதிகளில் தான். சிலப்பதிகாரத்திலே நாம் அரசன் இறந்த பின், மதுரை எரிந்த பின் தனியாளை நடக்கிறாளே, அவளுடைய இலக்கு எங்கே செல்கிறது? கையில் சிலம்பில்லை. ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது, காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன. தெய்வங்கள் தங்களுடைய கதவை அடைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. நகரில் நெருப்பு சுட்டெரிக்க தொடங்குகிறது. காவல் தெய்வம் தன் கோயிற் கதவினை அடைத்து உள்ளே சென்றது. அங்கே நாம் ஊர் சூழ்வரியிலே பார்க்கின்ற பொழுது மாலை நேரம் வந்தவுடனே சூரியன் தன்னுடைய கதிர்களை எல்லாம் அடக்கி கொண்டு கண்ணகியினுடைய சோகத்தை காண சகியாதவனாய் அவன் மேற்கு மலையிலே சென்று மறைந்தான், மேற்கு திசையிலே சென்று மறைந்தான் என்று தற்குறி பேச்சணியாக இளங்கோவடிகள் தனது கருத்தை எடுத்து வைத்தார். ஆனால் இந்த இடத்திலே அங்கே மதுரை நகர் நோக்கி பேசிய பொழுது போல புரோகிதன், கணியன், அந்தணன், வரியிலார், மந்திர ஓலை எழுதுவோர், ஏவர் பெண்டீர், குதிரை வீரர், வாசி வாரியார், தேர் பாகர், வீர மறவர், இன்னும் திகைத்து கொண்டிருக்கின்ற மக்களெல்லாம் அங்கே நிற்கவில்லை, விரைந்து அகன்றனர். ஊழ்சூழ் வரியிலே சாதாரண மக்கள், சாதாரண அந்த ஊரிலே வாழ்கின்ற மக்கள் கண்ணகியை நோக்கி விரைந்து பக்கத்திலே வருகிறார்கள். இங்கே மதுரை எரியூட்டப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட அந்த நாட்டிலே முக்கியமானவர்களாக கருதப்பட்டவர்கள் அத்துணை பேரும் அந்த பெண்ணை விட்டு, அந்த ஊரை விட்டு அகன்று போயினர். அங்கே அவள் அருகில் வந்தது யார்? ஆதிபூதத்தின் அதிபதி அங்கே அவன் விட்டு விலகினான், வெளியேறினான். இப்படி வாணிக பூதம், வேளாண் பூதம், நால்வேறு வகைப்பட்ட பூதங்களும் வெவ்வேறு இடங்களை நோக்கி தாம் தாம் வெளியேறி சென்றன. கூல மருகும் கொடித்தேர் வீதியும் பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும் தீ மண்டிற்று, விலங்குகள் ஓடின. காம கள்ளுண்டு கழித்திருக்கின்ற ஆடுதலையும் மயங்கிய காதலர்களும் ஓடினர். தாயும் புதல்வரும் முதுப்பெண்டிரை நோக்கி சென்றனர். முதுப்பெண்டிர் அவர்களுக்கு காவலாக அமைந்தனர். எந்நாட்டார்கள் யார் மகள் கொல்லோ, இந்நாட்டு இவ்வூர் இறைவனை இழந்து தேராமன்னனை சிலம்பின் வென்று இவ்வூர்தி ஊட்டிய ஒரு மகள் என்று சொல்லுகின்ற இவ்வரிகளெல்லாம் அம்மக்களினுடைய ஒரு அச்சம் கலந்த தன்மையினையும் கண்ணகி மகளிரில் இருந்து தெய்வமாகின்ற தன்மையினையும் எடுத்து கூறுகின்றன என்று சொல்லி இரண்டை ஒப்பிட்டு அவலச்சுவையினுடைய தன்மையும் வெகுளிச்சுவையினுடைய தன்மையும் எடுத்துரைக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். திருச்சியிலிருந்து மா மங்களமேரி. நன்றி.